ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சாம். ஒரு நாள் அவரும் அந்த கழுதையும் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருந்துச்சாம். அதை பார்க்காத அந்த கழுதை தெரியாமல் அதில் தவறி உள்ளே விழுந்துருச்சாம். அப்போ அந்த விவசாயி ரொம்ப பதட்டமாயிட்டாராம். அந்த கழுதையும் ரொம்ப பதட்டமாயிடுச்சாம். இது எப்படிடா இந்த குழியிலேருந்து வெளியே வருது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அவங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணாங்களாம். அப்பயும் அந்த கழுதைய அவரால வெளிய கொண்டு வரவே முடியலையாம். அப்ப அவர்கிட்ட ஒரு பெரிய ரோப் இருந்துச்சாம். அத போட்டு அந்த கழுதைய இத பிடிச்சு மேல ஏறி வா அப்படின்னு சொன்னாராம். அப்பயும் அந்த கழுதை வந்து இல்ல, இல்ல இத பிடிச்செல்லாம் என்னால மேல வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல அது எதுவுமே யோசிக்கலையாம். அது செய்யவே இல்லையாம். அந்த முயற்சியே பண்ணலையாம். அப்ப அந்த விவசாயி யோசிச்சாராம். இப்படி இது முயற்சி பண்ண மாட்டேங்குது. அப்ப வேற ஏதாவது மெத்தட் ஐடியா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாராம், சரி நானும் டயர்ட் ஆயிட்டேன். நீயும் டயர்ட் ஆயிட்ட. இனிமே என்னால உன்ன காப்பாத்த முடியாது. அதனால பேசாம நான் உயிரோட இந்த குழியில உன்ன புதைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோனே அந்த கழுதை பயந்துருச்சாம். ஐய்யய்யோ! என்னடா நம்மள உயிரோட புதைக்க போறாங்களா? அப்படின்ட்டு. உடனே அந்த விவசாயி என்ன பண்ண ஆரம்பிச்சாராம், அங்க இருந்த மண்ண அந்த குழிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தள்ள ஆரம்பிச்சாராம். அப்ப அந்த மண் அந்த கழுதை மேல விழுந்தோனே அந்த கழுதை என்ன பண்ணுச்சாம், அத லேசா ஷேக் பண்ணி அந்த மண்ணு கீழ விழுந்தோனே டக்குனு அந்த மண்ணு மேல ஏறி நின்னுக்குச்சாம். இப்படியே அந்த விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா மண்ண தள்ள 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 அந்த கழுதை அதே மாரி அதோட உடம்ப ஷேக் பண்ணி அந்த மண்ணு மேல ஏறி நின்னு நின்னு ஒரு ஸ்டேஜ்ல அந்த குழி கிட்டத்தட்ட அந்த மண்ணால நம்பி டக்குனு அந்த கழுதை ஜம்ப் பண்ணி வெளிய வந்துருச்சாம். அப்ப அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பாடா! எப்படியோ நம்ம பொழைச்சுட்டோம் அப்படின்ட்டு. அந்த விவசாயிக்கும் எப்படியோ ஒரு ஐடியா பண்ணி நம்ம கழுதைய காப்பாத்திட்டோம் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாம். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அத பார்த்து பயந்தோம்னாலோ, பதட்டமானாலோ, கண்டிப்பா அதுக்குரிய சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ, அந்த சூழ்நிலையில கொஞ்சம் நிதானத்த கடைப்பிடிச்சு யோசிச்சோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும். அதனால பிரச்சனைகள் வந்து நம்மள சாய்ப்பதற்காக அல்ல, நம்மள செதுக்குவதற்காக அப்படிங்கிற அந்த எண்ணத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு, எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும், அதுக்காக பதட்டப்படாம, அவசரப்படாம கொஞ்சம் நிதானத்த கடைபிடிச்சு யோசிச்சோம்னா, கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பாய்.